எப்பமா கல்யாணம் அப்படின்னு எவனாவது ஒருத்தன் கேட்பாங்கல்ல. இந்த உச்ச கட்டத்துக்கு வரும். என்னதான் வேணும் உனக்கு கேட்க வந்தாலே ஒரு முறைச்சாலே எல்லாம் ஓடி போயிடும். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Summer holidays வந்தாச்சு. நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அபியூசிவான கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவான கமெண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகாது. நான் வந்து பெரிய ஆள் அப்படிலாம் சொல்ல வரல. சில பேர்லாம் போய் மெசேஜ் பண்ணுவேன் நான் வாலண்டரியாக, ஏன் இப்படி கமெண்ட் போடுறீங்க, இதனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் வரப்போகுதா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு பயம் தான் என்னை தடுத்து நிறுத்தும். அடுத்த ஸ்டெப் வந்து நான் என்ன தப்பாக பண்ணாலும் ரொம்ப பரிகாசத்துக்கு அதிகமான ஒரு ஆளாக நான் ஆயிடுவேன். People will question you. question youன்றத சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எப்போ விழுந்தா இவங்க சிரிக்கலாம் அப்படின்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க. Till now, any carrot bag தூக்கிட்டு போனாலுமே ஆல்வேஸ் ப்ளூ saree போட்டு நீங்க வந்து மைண்டுக்கு வந்துடுறீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஃபேஸ் ஆக்சுவலாக பாரதி கண்ணம்மாலே. மக்களோட கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நான் அதில் தான் பார்த்தேன். எல்லா ப்ராஜெக்ட்லையும் பாரதி கண்ணம்மால தான் செம்மையாக அடி வைங்க. ஒரு இடத்துல ஆக்சுவலாக ரீசெண்டாக எங்கேயோ போகும்போது ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் நான் நிற்கிறேன். என்கிட்டயே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்காக தானே போனீங்க அப்படின்னு. இல்லை சம்மந்தப்பட்ட நானே சொல்கிறேன், இல்லைங்க அது காரணம் இல்லைங்க யூடியூப்ல அப்படி தான் சொன்னாங்க. அதான் உண்மை. 100% சோர்ஸே சொல்லும் போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் குக் வித் கோமாளி போனாங்க. சமைக்கவும் தெரியாமல் போனது அது. ஆக்சுவலாக டே டு டே சாப்பாடு பண்ணிடலாம், அங்கே போனால் லசானியா பண்ணணும், கோமாளியோட நம்ம சேர்ந்து சமைக்கணும். அதுதான் எனக்கு மேஜர் புஷிங் ஃபேக்டராக இருந்தது. எப்பமா கல்யாணம் அப்படி எவ்வளோ முடியுமோ பேசி புரிய வைப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் ஃபேவரட் பாரதி கண்ணம்மா பிளேட் அ மேஜர் ரோல் இன் யுவர் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு பக்கம் அது நிறைய பேர் வந்து வரவேற்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் அந்த ட்ரால்ஸ் அண்ட் மீம்ஸ் இன்னொரு பக்கம் அப்படின்னு இருந்தது. அந்த ட்ரால்ஸ் மீம்ஸ் ஆஸ் ஆல்சோ இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டுலாம் இருக்குல்ல, இந்த பாத்வேல நாட் ஜஸ்ட் பாரதி கண்ணம்மா, பாத்வேல ஜென்ரலாகவே வரும். அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு இப்போ அது தனியாக ஒரு டிகிரி எடுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ரொம்ப கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகாது. நான் வந்து பெரிய ஆள் அப்படிலாம் சொல்ல வரல. கண்டிப்பாக நானும் உட்காந்து என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க. சில பேர்லாம் போய் மெசேஜ் பண்ணுவேன் நான் வாலண்டரியாக, ஏன் இப்படி கமெண்ட் போடுறீங்க, இதனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் வரப்போகுது, அப்படி என்ன உங்களுக்கு ஒரு இது நீங்கள் வந்து இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி பீட் எனி கைண்ட் ஆஃப் லைக் அப்யூசிவான கமெண்ட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவான கமெண்ட்ஸாக இருக்கட்டும், என்ன அப்படி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது தான் இருந்தது. லேட்டரான இதுக்கு எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. பிகாஸ் பண்ணுறவங்க ஹர்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் போகிறாங்க. இஸ் நோ யூஸ். நம்ம வந்து இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதா நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்புறமா ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ பார்த்தா கூட அப்படியான்ற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு ஜோனுக்கு வந்துட்டீங்க, அவ்வளோதான். இந்த எல்லா ப்ராஜெக்ட்லையும் பாரதி கண்ணம்மால தான் செம்மையாக அடி வைங்க. தூக்கி வச்சு பேசியிருக்காங்க. புகழ்ந்தும் அங்கே தான் அதிகமான பாராட்டு கிடைச்சது. நெகட்டிவான கமெண்ட்ஸும் அங்கே அதிகமாக கிடைச்சது அங்கே தான். இப்போ நான் இதுவே கேட்கணும் வந்து பிகாஸ் லைக் யூ ஹவ் கிவன் சோ மெனி இன்டர்வியூஸ் அப்படின்னு இருக்கும்போது ப்ராப்ளி நம்ம சொல்கிறது ஒன்று, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்று அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் பாரதி கண்ணம்மா கூட வந்து நீங்கள் சொல்ல வந்தது வேற, ஆனால் நிறைய பேர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் போயிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கன்சீவ் பண்ணுறது, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் புரிதல் வந்து வேற மாதிரி இருக்கும்ல. அப்போ ஒரு சில கமெண்ட்லாம் பார்த்தேன், பிரவீன் சார் இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியிலே வந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கூட போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்க சொன்ன கமெண்ட் நான் பார்க்கல. ஆனா இந்த மாதிரி நிறைய இந்த அர்த்தத்துல நிறைய இருக்கு. அது ஏன் ஒரு மாதிரி நீங்க சொன்னது ஒண்ணு, ஆனா புரிதல் வேற மாதிரின்னு ஒண்ணு இருக்கும்ல. தெரியல அது என்ன சொன்னன்றது எனக்கு ஞாபகம் இல்ல. மேபி அது தப்பா கன்வே ஆயிருக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஏன் ஆச்சு அப்படின்னா, நான் குவிட் பண்ணது வந்து அவங்களால ஏத்துக்க முடியல. அது ஏன் வந்து இவங்க குவிட் பண்ணாங்க அப்படின்றதே வந்து ஸ்பெகுலேட் ஆகி அதுவே ஒரு இப்போ ரீசன் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இடத்துல ஆக்சுவலாக ரீசெண்டாக எங்கேயோ போகும்போது ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் நான் நிற்கிறேன். பக்கத்தில் தெரிஞ்சுமே வந்து நீங்கள் வந்து என்கிட்டே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இதுக்காக தானே போனீங்க அப்படின்னு. லைக் மூவி ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் போனீங்கன்னு என்கிட்டே சொல்கிறாங்க. நான் அதில் சம்மந்தப்பட்ட நானே சொல்கிறேன், இல்லைங்க அது காரணம் இல்லை, யாரோ எல்லாம் பேசி அது வந்து ஒரு ரீசனாக ஆக்கி வச்சுருக்காங்க, பட் அதுதான் மேஜர் ரீசன் கிடையாதுன்னா, இல்லைங்க யூடியூப்பில் அப்படி தான் சொன்னாங்க, அதான் உண்மை. நான் சொல்கிறேன், இல்லைங்க
யூடியூப்ல அதான் சொன்னாங்க 100% சோர்ஸே சொல்லும் போது ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஓகே பயங்கர ஆக்சுவலி என்ஜாய் பண்ண அந்த மூமெண்ட். ஏன்னா நான் வந்து சொல்றேன் அந்த சம்மந்தப்பட்ட ஆளு நான் தான், அது இந்த கண்ணம்மன்ற அந்த பேரோட ஆளே நான் தான். நான் சொல்றேன் இல்லைங்கன்னா இல்லை யூடியூப்ல அதான் அதுதான் நம்புவேன், உங்களை நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு. லைக் ஓகே இது இவ்வளவுதான் அப்படின்னு இருக்காங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எதுவுமே நான் போய் மாற்றவும் முடியாது. இதுக்கு மேலே நான் கிளியர் பண்ணாலும் இது எந்த யூஸுமே கிடையாதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கணும். எதனாலையும் நான் நிறுத்தவும் முடியாது. இதை நின்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான இதுவும் அது ஸ்பேஸுமே இல்லை. புரியுமான்னு கேட்டால் அதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா திருப்பி அதே தான் சொல்லுவாங்க. ஏன்னா யூடியூப்ல வந்த பிறகு எக்ஸ்போஷர் அதிகமாக ஆயிருக்கலாம். இப்போ எப்படி ஒரு சீரியல் எடுக்கிறாங்கன்ற எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கலாம். பட் அங்கே இருக்கிற ஒரு டெக்னீஷியனோ ஆர்டிஸ்ட்டோ என்ன கோத்ரூ பண்ணுறாங்க, A to Z என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியுமானா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு சீனை எவ்வளோ கஷ்டப்பட்டு சீரியல் எடுக்கிறாங்க. நம்ம சீரியல்னு சொல்லி கலாச்சிட்டு போயிடும், பட் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக அது. ஏன்னா அவ்வளோ ஒரு டெய்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகுது. என்ன எவ்வளோ ஆர்டிஸ்ட் சம்மந்தப்பட்டு எல்லாமே வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நடிச்சுட்டு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து இங்கேருந்து ஒரு ஸ்க்ரீன்லேருந்து ஈஸியாக கமெண்ட் பண்ணி போயிடலாம், இது இவ்வளோ தான், இது இப்படி தான் அப்படின்ட்டு. பட் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்க தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இது வந்து ஒர்த் எக்ஸ்பிளைனிங் அப்படின்ற அப்படின்னு. பட் அஃப்கோர்ஸ் பாரதி கண்ணம்மா ஆன பாசிட்டிவ் சைடு பார்க்கும்போது இட் இஸ் லைக் ப்ராப்பர் பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட லைஃப்ல அப்படின்ட்டு. பெஞ்ச் மார்க் கூட அதான் என்னோட ஸ்டார்டிங். எஸ். அண்ட் அதுக்கப்புறமா அதை இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஏன்னா மோர் ஆஃப் லைக் உங்களை கண்ணம்மா தான் எல்லா இடத்துலையுமே கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த மீம்ஸ் பற்றியும் பேசியே ஆகணும். நிறைய இடத்துல நீங்கள் பேசியிருக்கீங்க, அது ஃபன்னாக இருந்தது அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே டில் நவ் ஏதான ஒருத்தர் எனி கேரக்டர் பேகை தூக்கிட்டு போனாலுமே இஸ் ஆல்வேஸ் ப்ளூ சாரி போட்டு நீங்கள் வந்து மைண்டுக்கு வந்துடுவீங்க. நோ மேட்டர் வாட் இட் இஸ் பீன் ஏஜஸ், அந்த சீரியல் முடிஞ்சுமே ஏஜஸ் ஆயிடுச்சு, ஆனால் ஸ்டில் அந்த கேரக்டர் வந்து மீம்ஸ் மூலமாக வாழ்ந்துட்டு இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஃபேஸ் ஆக்சுவலாக. பாரதி கண்ணம்மாலே கேட்டாலும் அந்த ட்ரோல் தான் நான் நிறைய என்ஜாய் பண்ண அந்த டைமில். நான் அந்த டைமில் வந்து ஷூட்டிங் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. அந்த சீன்ஸ் ஃபுல்லாகவே வந்து இண்டிவிஜுவலான சீன்ஸு, அந்த சண்டை போடுற சீன்ஸே அவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லா ஆர்டிஸ்ட்டு வச்சோம். ஸோ ரொம்பவே அந்த கொரோனா டைம் வேறு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ரால் இந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ப்ரீதிங் ஸ்பேஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. நாங்களாம் செட்டுக்கு போனோன்னே எப்படிலாம் பார்த்து பாருங்கள் இன்னைக்கு இது வந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் என்ஜாய் பண்ணோம். மக்களோட கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத நான் அதில் தான் பார்த்தேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது ஒரு ஹாப்பி ஃபேஸ் இருக்கும்போது ஆஃப்டர் குவிட்டிங் வி ஆல் நோ யூ வென்ட் த்ரூ பயங்கரமான ஒரு லோ அப்படின்னு இருக்கும்போது வாட் இஸ் தட் ஒன் ஃபேக்டர் ஜஸ்ட் புஷ் த்ரூ ரோஷினிக்கே கொடுத்த ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் இங்கே போவோன்னு தெரியாமல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பெரிய ஆளாக போகிறோம், இல்லை இந்த சீரியல் நல்லா ஓட போகுது எதுவுமே தெரியாது. ஸோ ஸ்டார்டிங் வந்து நீ எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் காலை வச்சு ஒரு சீரியலில் வந்திருக்கேன்னா இன்னைக்கு திருப்பி அடுத்த ஸ்டெப் வந்து இதே மாதிரி நீ எதுவும் யோசிக்காமல் வைக்கணுன்றது தான் என்னோட டிட்டர்மினேஷனாக இருந்தது. என்னோட புஷ் அதுவாக தான் இருந்தது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் குக் வித் கோமாளி போனேன். அங்கே சமைக்கவும் தெரியாமல் போனது அது ஆக்சுவலாக. இப்போ ஓரளவுக்கு மேனேஜபிளா சமைக்கிறது மேனேஜ் பண்ணலாம் ஆக்சுவலி. அது லைக் சாதாரண நம்ம டே டு டே சாப்பாடு பண்ணிடலாம். அங்க போனா அந்த மாதிரி நம்ம என்ன தயிர் சாதம் சாம்பார் சாதம் நம்ம வந்து என்னது லசானியா பண்ணணும். ஒவ்வொரு நாள் டாஸ்க்கும் வேற வேற மாதிரி இருக்கும். கரெக்ட் கரெக்ட். கோமாளியோட நம்ம சேர்ந்து சமைக்கணும் வேற. ஸோ அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஸோ அதுதான் எனக்கு ஆக்சுவலாக மேஜர் புஷிங் ஃபேக்டராக இருந்தது. நான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு பயம் தான் என்னை தடுத்து நிறுத்தும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது அந்த பயம் தான். ஐயோ இது நம்மளுக்கு ஓடலைன்னா, இது ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா எல்லாம் சிரிப்பாங்களே நம்மளை பார்த்து. அண்ட் பீயிங் தட் லைக் ஓவர் எக்ஸ்போஸ்டான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கும்போது ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். அடுத்த ஸ்டெப் வந்து நான் என்ன தப்பாக பண்ணாலும் ரொம்ப பரிகாசத்துக்கு அதிகமான ஒரு ஆளாக நான் ஆயிடுவேன்ற அந்த கொஸ்டின் யூன்றத சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எப்போ விழுந்தா இவங்க சிரிக்கலாம் அப்படின்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க நிறைய பேர். அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மேஜரான ஒரு கன்சர்னாக இருந்தது. நம்ம ஐயோ பார்த்து வைக்கணும் காலை அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாயிண்டில் வந்து எவ்வளோ நாள் இதே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் மறந்து வேறு ஏதோ சீரியலோ வேறு ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து இதே யோசிச்சுட்டு இருக்க வேண்டான்ட்டு அதுலேருந்து வெளியில் வந்தால் சிடபிள்யூசி எனக்கு. ஸோ சிடபிள்யூசி ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து எப்போவுமே கேட்பாங்க. ஐ திங்க் எந்த ஒரு பிக் பாஸ் சீசன் வந்தாலுமே ப்ரெடிக்டட் லிஸ்ட்ல நீங்க வந்துருவீங்க. கண்டிப்பா வந்து ரோஷினி இருக்காங்க. எப்போ ஒரு லிஸ்ட் கண்டிப்பா சீசன் முன்னாடி ஒன்று ரிலீஸ் ஆயிடும், அதில் ஃபர்ஸ்ட் பேர் ரோஷினி அப்படின்னு தான் இருக்கும்.
அதை நீங்க பாத்திருக்கீங்களா நிறைய வாட்டி? உங்களுக்கு ஏதான கால்ஸ்லாம் வந்திருக்கா? இது பிக் பாஸ் கால் சொல்வீங்க? பிக் பாஸ் கால்ஸ் இல்ல, நீங்க போறீங்களா அப்படின்ட்டு அது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, உன் பேர் வந்திருக்கு நீ போறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இது சத்தியமா நீ தான் போறியா, போகாத வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிறைய ப்ராங்க் மாதிரிலாம் வந்திருக்கு. பட் அது தெரில, இன்னும் கால்ஸ்லாம் எதுவும் வரல. அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா போவீங்களா? தெரில, சிச்சுவேஷன் பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு. சிச்சுவேஷன் பொறுத்து தான். ஆக்சுவலாக அது நிறைய இடத்துல நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த நேரம் எனக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நான் போவேன். இப்போ ஸ்மால் ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீன் இப்போ ரெண்டுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னால ஜென்ரலாகவே ஒரு தாட் ஒன்று இருக்குது. அதாவது ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீன் போகலாம், ஆனால் பிக் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்மால் ஸ்க்ரீன் போகிறது வந்து அது வேறு மாதிரி பார்ப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ராதிகா மேம் வந்து திரும்ப சீரியலுக்கு வரும்போது அவங்கள வேறு மாதிரி பார்த்ததோ, இல்லை குஷ்பு மேம் என்னன்னு சொல்கிறது, அது ஸ்மால் ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீனுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரெண்டுமே ஒரு மாதிரி ஈக்குவலாக இருந்தாலுமே இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் போகும்போது அது வேறு மாதிரி பேசப்படுதில்லை. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இஃப் அட் ஆல் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் லைக் திருப்பி சீரியல்னா நீங்கள் போவீங்களா அப்படின்னு கேட்க. ஓகே, ஆனால் எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியும் பிக் ஸ்க்ரீன்லேருந்து ஸ்மால் ஸ்க்ரீன் வந்தால் ஆக்சுவலாக அது ஆமாம் தேர் இஸ் அ டாக்ஸ். ஆமாம், அது ஒரு மாதிரி நான் என்ஜாய் பண்ண அந்த ஆர்டிஸ்ட்லாம் ராதிகா மேம் சீரியல்லாம் சின்ன வயசுல பார்த்தா பிறந்து வளர்ந்தோம். ரம்யா கிருஷ்ணன் மேம்லாம் நல்லா உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவேன். சிம்ரன் மேம் இல்ல இவங்களாம் தான் வந்து சைல்ட்ஹுட் டேஸ்ல நிறைய சீரியல் எப்படி ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அங்க சான்ஸ் கிடைக்கலன்னா they are coming here அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டாக்ஸ்லாம் வர ஆரம்பிக்கல. தட் இஸ் த ரிவர்ஸ் திங் வந்து அந்த மாதிரி பேசுவாங்க. பட் இன்னும் ஜென்ரல் நோட் நீங்க சப்போஸ் திரும்ப சீரியல் சான்ஸ் கிடைச்சா போவீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதுவுமே சிச்சுவேஷன் பொறுத்து தான். ஆஸ் இன் லைக் நான் வந்து எனக்கு ஸ்மால் ஸ்க்ரீனா பிடிக்காது, நான் வெளில வரலையே, நான் வந்து பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் வெளில வந்தேன். ஸோ பிரேக் எடுத்த டைம்ல எனக்கு இதெல்லாம் வந்ததுனால சரி இதே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்படி நான் ட்ரை பண்ணாமல் இருந்தால் எனக்கு மெட்ராஸ் மேட்னி கிடச்சிருக்காது. இட்ஸ் மை கோ டு ஃபேவரட் ஃபிலிம் இன் மை கெரியர்லேயே. நான் அப்படி ஒரு அழகான மூவி எடுத்தால் நான் மெட்ராஸ் மேட்னி தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணதுனால எனக்கு கிடச்சிது. நான் ட்ரை பண்ணாமல் இருந்தேன்னா நான் அதை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இந்த பிரேக்கில் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு நான் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ. ஸோ ரோஷினி அவங்களோட கெரியரை பற்றி நிறையவே பேசிட்டோம். இப்போ ரோஷினி அப்படின்னு பேசலான்னு இருக்கேன். ஸோ ஜென்ரலாக பீங் அ கேர்ள் வி ஆர் ஆல்வேஸ் ப்ரோன் டு ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆஃப்டர் அ சர்டன் ஏஜ். எப்போ கல்யாணம், யாராவது லவ் பண்ணுறீங்களா, ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு. நான் அந்த கேள்விலாம் கேட்க போகிறது இல்லை. பட் ஆனால் அந்த கேள்விகள் வந்தா நம்ம மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து நல்ல மூட்ல இருப்போம், அதை நம்ம பதில் சொல்லுவோம். ஆனால் வந்து சம்டைம்ஸ் செம்ம கராரான ஒரு மூட்ல இருக்கும்போது எப்போமா கல்யாணம் அப்படின்னு எவ்வளோ ஒருத்தன் கேட்பாங்கல்ல. அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அதுவுமே கண்டிப்பா கோவம் உச்ச கட்டத்துக்கு வரும். என்னதான் வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அகெயின் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஜென்ரேஷன் இதில் வந்து கேட்குறாங்க. அவங்க அந்த டெம்ப்ளேட்டில் தான் பார்த்துருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. ஸோ அதனால கேட்குறாங்க. நம்ம அது அவங்கள திட்டியோ இல்லை அவங்கள குறை சொல்லியோ அது பூர்த்தி பண்ண போகிறதில்ல. அதுக்கான ஆன்சரும் அதுவும் இல்லை, கிடையாது. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ பேசி புரிய வைப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே தலையெழுதோ பண்ணுறதோ பண்ணுறேன், அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த ஐடியா நல்லா இருக்குது வருஷம் அப்படியே சொல்லி அப்படியே தள்ளிகிட்டே இருப்பேன். ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுதான், அது ஒரு மாதிரி காண்டு தான். அது ஒரு கட்டத்துக்கு மேலே வெளில வந்துட்டேன். இப்போ காண்டு தான். ஆனால் இப்போ நிறைய பேர் நல்லாவே பெட்டராகவே ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்க வந்தாலே ஒரு முறைச்சாலே எல்லாம் ஓடி போயிடுறாங்க. Chennai Silks Saari Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.